இஹ்லாஸோட செய்யப்படுற அமல் மக்களுக்கு ஹிதாயத்தாக மாறும். பனு இஸ்ரவேல் காலத்தில் அனத்தன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூபா லில் முஹ்லிஸீன், பரிசுத்தமானவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. உலாயிக மசாபிஹுத் துஜா, அவர்கள் மக்கள் இருள் ஈக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இந்த நட்சத்திரங்களை கொண்டு அவங்களோட பாதையை அடைஞ்சு கொள்றாங்களோ இவங்களை கொண்டு அல்லாஹ் மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறானா. ஹிதாயத்துடைய ஒளிகள் இவர்கள் மூலம் வெளியாகும் என்றாங்க. இஹ்லாஸோட செய்யப்படுற அமல் மனிதண்ட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். பெரும் பாவத்தில் ஈடுபட்டவர்களுடைய மாற்றிய அமல் தான் இஹ்லாஸுடைய அமல். பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒருத்தர் நியத்து வச்சார், நான் சதகா கொடுக்கணும், இரவுல கொடுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி இரவுல கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னாலே வீடியோக்களும் போட்டோவும் இது தான் இன்றைக்கு வந்துட்டு தானே. இதால் என்ன நடக்குது என்று அவருடைய அமல் மேலே போதோ தெரியா, ஆனால் எல்லா இடத்துக்கும் பேத்து சேர்ந்தாச்சு. இவர் யோசிக்கிறார், யாருக்கும் தெரியக்கூடாது, அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நான் இந்த அமலை செய்கிறேன் என்று இரவ முடிவெடுத்து இரவுடைய நேரத்தில் அவர் சதகா கொடுக்கிறார். சதகா கொடுத்தார், யாருக்கென்று தெரியா. அடுத்த நாள் காலையில் மக்கள் பேசிக்கொள்றாங்க, திருடண்ட கையில் சதகாவை கொடுத்துட்டார், அவன்கிட்ட பெரிய திருட்டுத்தனம் இருக்குது, அவனுக்கு பேத்து இந்த சதகா கொடுக்கப்பட்டீங்கன்னு மக்கள் காலையில் பேசிக்கொள்றாங்க. மறுவ நியத்து வைக்கிறார். அதே நாள் அடுத்த நாள் காலையில் இரவுடைய நேரத்தில் திரும்ப சதகா கொடுக்கிறார். யாருக்கும் தெரியா, இரவுடைய நேரம் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் இஹ்லாஸான முறையில் அந்த அமலை செய்கிறார். திரும்ப காலையில் மக்கள் பேசிக்கொள்றாங்க, ஒரு விபச்சாரிட கையில் சதகா கொடுக்கப்பட்டிருக்குது. திரும்பவும் நியத்து வைக்கிறார், இன்னொரு சதகா கொடுக்கணும் என்று திரும்பவும் சதகா கொடுக்கிறார். இரவுடைய நேரத்தில் கொடுக்கிறார், யாருக்குமே தெரியா, அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் கொடுக்கிறார். அது பார்த்தா பெரிய ஒரு செல்வந்தண்ட கையில கொடுக்கப்பட்டிருக்குது சதகா. 3 பேருக்கு கொடுக்கப்பட்ட சதகாவும் தகுதி இல்லாதவர்கள் தான், பெரும் பெரும் பாவங்களை செய்யக்கூடியவர்கள். அப்ப இவருக்கு அந்த காலத்தில் இருந்த ரசூலுக்கு சொல்லப்பட்டுச்சாம், அந்த கொடுத்த மனிதருடைய சதகாவை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். பின்னால் எழுதுறாங்க, அவர் இஹ்லாஸா கொடுத்ததால விபச்சாரி தன்னுடைய அந்த விபச்சாரத்தை விட்டு ஒதுங்கிட்டா. அவ யோசிக்கிறா, இப்படி எல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய நேரத்தில் நான் இந்த பெரும் பாவத்தை செஞ்சு சல்லி சம்பாரிச்சு கொள்ளணுமான்னு சொல்லி அந்த ஜினாவை விடுறா. கல்லேன் அவன் யோசிக்கிறான், நான் இப்படி எல்லாம் எனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நானேன் திருடனாக திருடியேன் சம்பாதிக்கணும் சொல்லி அவர் திருட்ட விடுறார். செல்வந்தர் அவர் யோசிக்கிறார், கொடுக்கிறார் இல்ல, அவர் யோசிக்கிறார், நான் இவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்து மக்களுக்கு கொடுக்கிறேன் இல்லை, இவர் இப்படியெல்லாம் இப்படி ஏழை மக்கள் இப்படியெல்லாம் தாராங்களே என்ற நியத்து அவருடைய உள்ளத்தில் வந்து அவரும் கொடுக்கக்கூடியவராக மாறுறார். அதால இஹ்லாஸோட கொடுத்தது 3 பேருக்கு ஹிதாயத்தாக மாறிச்சு. இதுதான் இஹ்லாஸுடைய அமல். இஹ்லாஸுடைய அமலை வச்சு தான் கஹுஃப் வாசியல் அந்த குகைக்குள்ள போன அந்த 3 பேரும் துவா கேட்டாங்க. இஹ்லாஸுடைய அமலை வச்சு அல்லாஹ் அந்த கல்லை உரத்துக்கு ஆக்கினான். இஹ்லாஸுடைய அமலை வச்சு வாழ்க்கையில துவா கேட்போம், அல்லாஹ் கபூல் செய்வான். இஹ்லாஸுடைய அமல் அது மசாபிஹுத் துஜா, மக்களுக்கு ஹிதாயத்தாக மாறும்.